ஒரு மாணவன் படிக்கிற கல்லூரி, அந்த கல்லூரியினுடைய தரம் அவனுடைய எதிர்காலத்துக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பத்தி நான் இந்த மீட்டிங்ல பேச போறேன். அதே மாதிரி நம்ம கல்லூரியினுடைய தரம் எப்படி இருக்குது, அந்த தரத்தை மேலும் மேலும் உயர்த்துறதுக்கு என்னவெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன். இந்த மீட்டிங்க்கு உள்ள போய் நம்ம காலேஜ் தரத்தை எல்லாம் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்ல போறேன். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். காதலும் கடந்து போகும் விஜய் சேதுபதி நடிச்ச படம். அந்த படத்துல இந்த காலேஜினுடைய தரம் எவ்வளவு முக்கியம்ங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு தரம் அதிகம் இல்லாத ஒரு காலேஜ்ல ஒரு பொண்ணு படிப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட், ரொம்ப பிரைட் இன்டலெக்சுவல். அப்புறம் அந்த காலேஜ்ல தான் கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் வராதனால அவங்க படிச்சு முடிச்ச பின்னாடி வேலை தேடி, காலேஜில் படிக்கும் போது வேலை கிடைக்காது, வேலை தேடி ஒரு டவுனுக்கு போவாங்க. அங்க டவுன்ல போய் கம்பெனியே ஏறி இறங்குவாங்க. அப்போ அந்த கம்பெனியே ஏறி இறங்கும் போது, வேலை தேடி அடையும் போது அவங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் வரும், அவமானங்கள்லாம் வரும். அதையெல்லாம் தாங்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. சரி, ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டாங்க. அந்த இன்டர்வியூக்கு வர சொன்னோடனே அங்க போனோடனே உங்களுடைய சர்டிபிகேட்டை கொடுன்னு வாங்கி செக் பண்ணுவாங்க. நல்ல மார்க்கு, டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்காங்க. அப்புறம் கோடிங் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேச தெரியுதுன்னு பார்ப்பாங்க, இன்டர்வியூ ஸ்கில் இருக்குதான்னு பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து போட்டு எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருந்தா கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க எந்த காலேஜ்ல படிச்சா? அவங்க அந்த காலேஜ் பேரு அவங்க சொன்னது எனக்கு நல்ல காது கேட்கல. அங்காள பரமேஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்னு என்னமோ சொன்னாங்க. உடனே அந்த இன்டர்வியூ பண்ண 2 பேரும் சொல்றாங்க, இப்ப காலேஜுகள்ல கல்யாண மண்டபம் நடத்துறவங்கள காலேஜா மாத்திடுறாங்க, இது ஒரு மொக்க காலேஜ் அப்படின்னு சொல்லி, உனக்கு வேலை இல்லைன்னு எல்லா ஸ்கில் இருந்து காலேஜ் பேரை சொன்ன உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு கெஞ்சி பார்த்தது, சரி காலேஜ் பிரபலம் இல்லாத காலேஜுக்கு பிரைட் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாருங்க, நான் என்னுடைய ஸ்கில்ல ப்ரூவ் பண்றேங்க, ஆனா நோ அப்படின்ட்டு விரட்டி அடிச்சிடுவாங்க. இதை நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாணவிக்குமே நீங்க செலக்ட் பண்ற காலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க காலேஜை செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலேஜினுடைய தரமும் முக்கியம். அடுத்து நம்ம காலேஜ் எப்படி தரமான காலேஜா, தரம் இல்லாத காலேஜா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது வருது. நம்ம காலேஜ்ல இந்த வருஷம் 4th இயர் படிக்கிற பசங்க உலகத்துல இருக்கிற எல்லா டாப் எம்என்சி கம்பெனிலையும் பிளேஸ் ஆயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா கம்பெனிகளும் விசிட் பண்ணி, டிசிஎஸ், கார்னிசென்ட், கேப்ஜெமினி, சோனி, ஜோவோ எல்லா கம்பெனிகளையும் விசிட் பண்ணிட்டாங்க. எல்லா கம்பெனிகளையும் விசிட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் ரெக்ரூட் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த டாப் எம்என்சி கம்பெனிகளோட நம்ம அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாம் இங்க ரெக்ரூட் பண்றதுக்கு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். டிசிஎஸ், கேப்ஜெமினி மாதிரி நிறைய கம்பெனிகள் சைன் பண்ணியிருக்கிறோம். அவங்க எல்லாம் வருஷம் இங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க படிக்கிற காலத்துக்கும் அவங்க வருவாங்க, எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து ரிசல்ட் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அநேகமா 100% பாஸ், அநேகமா 100% பாஸ். பிளேஸ்மெண்ட் அநேகமா 100% எல்லாரும் பிளேஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றது கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, சமீபத்துல 4 டிபார்ட்மெண்ட்டுடைய ரீஅக்ரெடிடேஷனுக்காக இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்தாங்க. இந்த வர கமிட்டிகள் ஏதாவது பாக்குறாங்கன்னா, காலேஜினுடைய ஜெனரல் ஃபெசிலிட்டி பாக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாக்குறாங்க, ஸ்டூடெண்ட் பாக்குறாங்க, ஸ்டாஃப் பாக்குறாங்க, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் பாக்குறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க, எல்லாத்துட்டும் இன்டராக்ட் பண்றாங்க. கடைசியா என்ன பண்றாங்கன்னா, எக்ஸிட் மீட்டிங்னு ஒண்ணு நடத்துவாங்க. அந்த மீட்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலேஜில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்னென்ன அம்சங்கள்னு சொல்லுவாங்க. உங்க காலேஜில் எல்லாம் கெட்டதா இருக்கீங்க, இது எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணி இன்னொரு லிஸ்ட் சொல்லுவாங்க, நாங்களே எழுதி வச்சுக்குவோம். அதே மாதிரி இதெல்லாம் நல்லதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, கெட்டதையும் மட்டும் சொல்லாம. இந்த தடவை அவங்க சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இங்க வந்தது எங்கிருந்து வந்தாங்க, அதனுடைய லீடர் அதனுடைய ஹெட் ஐஐடியினுடைய டைரக்டர், என்ஐடி பீப்புள்,
இது மாதிரி முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் இவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்க கடைசியில சொன்னது உங்க காலேஜினுடைய பிளஸ் அப்படின்னு சொன்னது குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குட் பிளேஸ்மெண்ட், குட் ரிசல்ட், குட் அட்மிஷன் அப்படின்னு மனசை திறந்து பாராட்டிட்டு போனாங்க. என்ன நம்பவே முடியல. முதல்ல இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஸ்டாஃப்களை திருப்பி அதெங்க இதெங்க அந்த ரெக்கார்டை காணும் இந்த ரெக்கார்டை காணும். இது போகும்போது என்ன மைண்டில் இருப்பாங்களோன்னு பார்த்தா மனம் திறந்து ஓப்பனா குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குட் பிளேஸ்மெண்ட், குட் ரிசல்ட் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது எனக்கு ஒரு பெருமையான விஷயமா தெரிஞ்சது. நம்ம 20 வருஷமா பட்ட பாட்டுக்கு கிடைச்ச பலன்னு எனக்கு மன சந்தோஷமா இருந்தது. 15 நாளைக்கு ஒருக்கா நான் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் போடுவேன். அந்த எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது, என்னென்ன நடக்கலைன்னு ரிவ்யூ பண்ணுவேன். ரிவ்யூ பண்ணும்போது சரியா நடக்காத மேட்டர் பூரா ஒரு டார்கெட் டேட் கொடுத்து இந்த டேட்டுக்குள்ள நீங்க பினிஷ் பண்ணிடுவோம்னு டார்கெட் வச்சிருவோம். அந்த டார்கெட்டுக்குள்ள முடிக்கலைன்னா பிடிச்சிருவோம், எல்லாருமே சேர்ந்து பிடிச்சிருவோம். இது ஒண்ணு நம்ம தரத்தை அபிவிருத்தி பண்றதுக்காக நான் எடுக்கிற நடவடிக்கை. எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் 15 நாளைக்கு ஒருக்கா நடத்தலாம். நம்ம மாணவர்கள் உலகம் பூரா போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேலை செய்யறாங்கிறது உங்களுக்கு தெரியும். உலகம் பூரா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து எல்லா கண்ட்ரிலையும் வேலை செய்யறாங்க. அவங்க மாச சம்பளம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்க அதை விடவே அதிகமா சம்பாதிக்கணும்னு என்னுடைய ஆசை. உதாரணத்துக்கு சொல்றேன், 2017 இசிஐல சங்கத்குமார்னு ஒருத்தர் படிச்சாரு. இப்ப அவர் மாசம் 7 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு கனடாவில் ஒர்க் பண்றாரு. பிரேம்குமார்னு ஒருத்தர் ஐடியில படிச்சாரு. அவருக்கு HCL மாசம் 7 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறாரு. பிரவீன் சொல்லி ட்ரிபிள்இல ஒருத்தர் படிச்சாங்க. அவர் 2006 பேட்ச் 6 லட்சம் மாச சம்பளம் வாங்குறாரு. 100கணக்கான நம்முடைய முன்னாள் மாணவர்கள் உலகம் பூரா மாசம் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் மட்டுமல்ல, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்கான செலவு, அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் செலவு, வீட்டு வாடகை, மருத்துவ செலவு இத்தனையும் கம்பெனிகளே கொடுக்குறாங்க. அதுபோக அவங்க பெற்றோர்கள் இந்தியாவில இருந்து அவங்க போய் பார்க்கறதுக்கு பிளைட்ல போறதுக்கு உண்டான சார்ஜும் அவங்களே கொடுக்குறாங்க. ஆக 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற நம்ம முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியை இந்த வருஷம் 4th இயர் மாணவர்கள் 11 ஆஃபர் அதிகபட்சமா வாங்கியிருக்கிறாங்க. 11 ஆஃபர் வாங்கி எல்லா கம்பெனிலையும் பிளேஸ் ஆயிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற டாப் MNC கம்பெனியில பூரா கம்பெனிலையும் ஒரே சமயத்தில் பிளேஸ் ஆயிருக்கிறாங்க. இந்த வருஷம் அதிகபட்ச சம்பளமா 11 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு நம்ம மாணவர்களுக்கு. அதிகபட்சமா 11 லட்சம் கிடைச்சிருக்குது. நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4th இயர் ஸ்டூடெண்ட் 11 ஆஃபர் வாங்கி கையில் வச்சிருக்கிறாரு. தரணிங்கிற ஸ்டூடெண்ட் 10 ஆஃபர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. மணிசங்கர்ங்கிற ஸ்டூடெண்ட் 10 ஆஃபர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. 1ல இருந்து 10 ஆஃபர் வரைக்கும் வாங்கி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பிளேஸ் ஆயிட்டாங்க. எல்லா கம்பெனிலையுமே பிளேஸ் ஆயிட்டாங்க. அடுத்து இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க வாழ்க்கை ரொம்ப பலமாகவும் நீங்க ஹெல்த்தியாகவும் திடமாகவும் சந்தோஷமா இருக்கணும்னா வாழ்க்கையில 2-4 விஷயங்களை நீங்களா கடைபிடிக்கணும். 1, நீங்க எல்லாம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க. 2, உடற்பயிற்சி பண்ணுங்க. 3, பொறாமப்படாதீங்க. மனசு திடமா வச்சுக்கோங்க. 4, நல்லா தூங்கணும். தூங்கலின்னா வாழ முடியாது. 5வது 1, யூரின் மோசம் போறது சரியா போகலினாலும் மனசை நீண்ட நாள் வாழ முடியாது. இந்த 5ஐயும் கடைபிடிங்க. ஒரு நல்லெண்ணத்தோட வாழ்க்கையில முன்னேறுங்க. விடைபெற்றுகிற ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம்.